வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய், வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஐடி கார்டை வந்து நம்ம எப்படி ஜெராக்ஸ் போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ வந்து நம்ம மிஷினை வந்து நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டோரை தூக்கிட்டு ஃபஸ்ட் சைடு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் சைடு வந்து இப்படி திருப்பி வச்சுட்டு டோர் மூடிக்குங்க. மோட் மெமரி வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரீகால் இருக்குது பாருங்கள். அதில் வந்து நீங்கள் ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து ப்ரோக்ராம் 1 இருக்குது பாருங்கள், அதையும் வந்து திரும்பி ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்டார்ட் பட்டனுக்கு பாருங்கள், அதை அழுத்திங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பக்கம் வந்து இப்போ ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா செகண்ட் சைடு இருக்குது பாருங்கள், பேக் சைடு, அது வந்து நீங்கள் கிளாஸில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஓகே கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் சைடு வந்து இப்போ ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்கேன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஓகே பட்டனுக்கு வரும். ஸோ இப்போ நீங்கள் பண்ணணும், இப்போ ஸ்டார்ட் பட்டனுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டார்க்காக வந்துருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா டென்சிட்டி இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்படி இருந்தால் நீங்கள் குறைச்சிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் இப்படி போனால் நீங்கள் ஏற்றிக்கலாம். ஸோ இப்படி சென்டர் இருந்தால் வந்து நார்மலு. ஸோ வந்து நம்மளுக்கு இப்போ டார்க்காக வந்ததுனால நம்ம வந்து 1 பாயிண்ட் இல்லை 2 பாயிண்ட் நம்ம குறைச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எத்தனை செட்டு வேணும்னு சொல்லிட்டு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ வந்து எனக்கு வந்து 5. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5 காப்பி வேணால் நீங்கள் 5 காப்பி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்ப வந்து மோட் மெமரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தா வந்து ப்ரோக்ராம் 1 வரும். ஓகே கொடுத்துக்கணும். ஓகே கொடுத்துட்டு வந்து நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சைடு வந்து ஸ்கேன் பண்ணால் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பட்டனுக்கு பாருங்கள், ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் சைடு வந்து ஸ்கேன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு செகண்ட் சைடு வரணும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா செகண்ட் சைடு வந்து நம்ம திருப்பி வச்சுக்கலாம். ஸோ திருப்பி வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா திரும்ப வந்து நீங்கள் செகண்ட் சைடு வந்து ஸ்கேன் ஆகணும்னா இந்த ஓகே பட்டன் கொடுத்துருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ செகண்ட் சைடு வந்து ஸ்கேன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள், இதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ 5 காப்பி வந்துடும். ஸோ வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம இப்படி தான் வந்து நம்ம ஐடி கார்டு வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வீடியோ போடணும்னா அதை கண்டிப்பாக நான் போடுவேன். ஆதார் கார்டு பெரிய சைஸ் ஆதார் கார்டு எப்படி ஜெராக்ஸ் போடணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இப்போ நான் வந்து இப்போ என் ஆதார் கார்டு கையில் இல்லை, அதனால் ஒரு சாம்பிள் சைஸுக்கு நான் காட்டுறேன். இது வந்து ஃப்ரண்ட் சைடுன்னு வச்சுங்க, இது வந்து பேக் சைடுன்னு வச்சுங்க. இப்போ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு பேக் சைடு வச்சுங்க. பேக் சைடு இருக்குங்களா, அது வந்து உள்ளே வச்சுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இதில் எது ஆப்ஷன் எதாவது கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். டார்க்னஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், இல்லை வேணும்னா கொடுத்துக்கலாம். இதை கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேக் சைடு வந்துருக்கோம். இப்போ அப்படியே அந்த ஷீட் எடுத்து ட்ரே ஓப்பன் பண்ணுங்க. ட்ரே ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஓப்பன் பண்ணி இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்குங்களா, ஃப்ரண்ட் இப்போ வச்சுருங்க. இந்த சைஸ்க்கு வச்சுருங்க. நம்ம A4 சைஸ் வைப்போம்ல, அந்த இதில் வச்சுருங்க. வச்சு மூடிட்டு திரும்ப இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு வந்துடும். ஒரே ஷீட்டில் டபுள் சைடு வந்துடும். இது ரொம்ப சிம்பிள். நம்ம எந்த அதிகமான ஆப்ஷன்லாம் போக தேவையில்ல. இந்த டார்க்னஸ் வைக்கணும் வச்சுக்கலாம், இல்லை ஃபுல்லாக குறைக்கணும் குறைச்சிக்கலாம். பொதுவாக ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக தான் வரும். அதனால் நம்ம ஃபுல்லாக குறைச்சிக்கலாம். ஃபுல் டார்க்னஸ் குறைச்சிட்டு நம்ம எடுத்தாக்கா பாருங்க, ஃப்ரண்ட்டு பேக் சைடு ரெண்டுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரே ஷீட்டில் வந்துடும்.